என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஸ்தானத்தை நம்ம காத்து கொள்ளணும், அதை ஒரு நாளும் இழந்துடக்கூடாது அப்படின்றத நம்ம கடந்த 2 நாட்களாக தியானித்தோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். உங்கள் ஸ்தானத்தை விட்டு அலையாதீர்கள். நம்முடைய ஸ்தானம் தேவன் கொடுத்தது. அந்த தேவன் கொடுத்த ஸ்தானத்தை நம்ம இழப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத நேற்று நம்ம தியானித்தோம். நமக்குள்ளே வருகிற மேட்டிமை, பெருமை, எப்போதும் ஆண்டவர் அந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை நேற்று சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு காரணத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். இப்போ இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் அவன் ஸ்தானத்தை இழந்ததுக்கு என்ன காரணம் பாருங்க. 12:17, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது ஒழுக்கமற்றவன், சீர்கெட்டவன், ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை. அதாவது தேவன் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை கொஞ்சம் கூட நிதானிக்காமல் அவன் அதை இழந்துட்டான். அவன் நினச்சிக்கிட்டான், நம்ம தான் சாக தானே போகிறோம், நமக்கு எதற்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம்னு அவன் அதை விற்று போடுகிறான் ஒருவேளை போஜனத்துக்காக. ஆனால் அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிழைப்போம், நாம் திரும்ப வாழ்வோம் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. மூத்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிற அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனுக்கு விற்று போடுகிறான். பிரியமானவர்களே, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு அழுதும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை ஒரு நாள் நமக்கு வந்துடக்கூடாது. சீர்கெட்ட வாழ்க்கை என்பதற்கு காரணம் என்னென்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்தல். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்போ நீங்கள் அலட்சியம் பண்ணுறீங்களோ, அதில் கவனக்குறைவாக இருக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்கள் ஸ்தானத்தையே நீங்கள் இழந்து போவீர்கள். உங்களுக்கு தேவன் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சு அழகு பார்க்குறாரா, அப்போது உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் அதை குறித்தான ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். அதை குறித்து ஒரு ஜாக்கிரதை உணர்வு இருக்க வேண்டும். அதை அசட்டை பண்ணாதீங்க. வேலையை கர்த்தர் தந்திருக்கிறான், சரியான நேரத்துக்கு அந்த வேலைக்கு போகணும். பிஸ்னஸ் செய்கிறீங்களா, நீங்கள் அந்த பிஸ்னஸில் சரியான நேரத்தில் அந்த பிஸ்னஸில் இருக்கணும். என் பிஸ்னஸ் எப்போ வேணால் போவேன், என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஊழியம் செய்கிறோமா, ஊழியத்தில் கூட நமக்குள்ளே அந்த ஒழுக்கம் இருக்கணும். இல்லாமல் நான் எப்போ வேணாலும் முழிப்பேன், எப்போ வேணால் தூங்குவேன், எப்படி வேணால் வாழுவேன் அப்படின்னா நான் தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுறேன்னு அர்த்தம். அலட்சியம் செய்து தேவ ஆசீர்வாதத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏசாவுடைய அலட்சியம் எவ்வளோ பெரிய வேதனைக்குள்ளே கொண்டு வந்துச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அற்ப போஜனத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை விற்று போட்டான். அதாவது ஒரு வேசியை போல நடந்து கொண்டான். வேசித்தனம் அப்படின்ற பாவம் வரும்போது அப்படி தான் தங்கள் வாழ்க்கையில் அந்த அற்ப வாழ்வுக்காக, சுகத்துக்காக எதை வேணாலும் செய்ய துணிகிற கூட்டம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணுறாங்க. அப்படி தான் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் சம்பாத்தியமாக இருக்கலாம், லேவிஷாக எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன் நினைக்காதீங்க. ஒவ்வொரு பைசாவுக்கும், நம்ம ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா தேவன் நம்ம கொடுத்தது. எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு ஒரு நாள் நாம் அதற்கு கணக்கு கொடுக்க முடியாமல் தேவ சமூகத்தில் நம்ம வெட்கப்படுவோம் என்றால் எவ்வளோ பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படுவோம் தெரியுமா? நேரத்துக்கு கணக்கு கொடுக்கணும், ஆசீர்வாதத்துக்கு கணக்கு கொடுக்கணும், நம்முடைய பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும். நமக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த பொறுப்பிலே, அந்த பதவியிலே அதற்கு நாம் கணக்கு கொடுக்கணும். எல்லாவற்றிலும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் நம்மளை கர்த்தர் மாற்றுவாராக. அந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் வாழ்வோம் என்றால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்துறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமலும் அதற்கு பதிலாக
நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்றத எத்தனை அழகா ஆவியானவர் நமக்கு உறுதியாய் கூறுகிறார். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள், இழப்பதற்கல்ல. ஒருவேளை நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை அதை அலட்சியம் பண்ணி அதற்குரிய வேல்யூ தெரியாமல் நீங்கள் விரயமாக போட்டு அதுக்குரிய மதிப்பை நீங்கள் ஒருவேளை தெரியாமல் அதை நீங்கள் இழந்திருந்தா, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இதனால் என்னுடைய ஸ்தானத்தை நான் இழந்துடக்கூடாது. கிடைத்த ஆசீர்வாதத்தை ஏசா இழந்து விட்டு கடைசியில் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தவன் அவனுடைய ஸ்தானத்தையே இழந்து போனான். இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மிக கவனமாய் நாங்கள் பார்த்து கொள்ளவும். ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய், அதை இழக்கின்றவர்களாய் அல்ல, அதை நாங்கள் மதிப்பற்ற ஒரு நிலைக்கு தள்ளி விடுகிறவர்களாய் அல்லது அலட்சியம் பண்ணுகிறவர்களாய் வாழாமல், தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கவனத்தோடு காத்துக்கொள்ள, நாங்கள் அதனால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் ஸ்தானத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம்.